அப்பனே முருகா, முத்துக்குமரா, செந்தூர்வார் செல்வா, இந்த ஊர்ல இருக்கிறவனோட பைக்கு பூரா ரிப்பேர் ஆகணும். அதை பூரா என்கிட்ட மட்டும்தான் கொண்டு வந்து கொடுக்கணும். எனக்கு மட்டுமே வியாபாரம் ஓஹோன்னு நடக்கணும். என் ஆப்போசிட்ல எவனாவது ஒர்க் ஷாப்பு ஓப்பன் பண்ணிடாம நீதாப்பா பாத்துக்கணும். நீதான்ப்பா அருள் உரியணும். அருள் உரிவாய் அப்பனே, அருள் உரிவாய். அண்ணே மெக்கானிக் அண்ணே. யாரு? ஆஹா, முதல் கஸ்டமரே மங்களகரமா இருக்கு. இதான் வர்றேங்க, சொல்லுங்க என்னாச்சு? அண்ணா மெக்கானிக் அண்ணே, வண்டி நடு ரோட்ல ரிப்பேர் ஆகி நிக்குதுண்ணே, கொஞ்சம் வந்து பாத்து கொடுங்கண்ணே. எங்க நிக்குது? நான் இங்கதானே பக்கத்துல நிக்குதுண்ணே. சரி இருங்க, டூல்ஸ் எடுத்துட்டு வந்தேன். அதெல்லாம் வேண்டாண்ணே, வந்து பாத்து கொடுத்துட்டு போயிடலாண்ணே. ஊதுபத்தியாவது குத்தி வச்சு பரவாயில்லண்ணே, வந்து பாத்து கொடுத்துட்டு போங்கண்ணே. என்ஜின் வேற அடைக்குதுங்களா, பெரிய வேலையா இருக்கும் போலயே. ஆண்டாவா கிருபையோ கிருபை. இருங்க வந்துடுற, வாங்க போவோம். விடுண்ணா 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 போலாண்ணா, சீக்கிரம் விடுண்ணா போலாண்ணா. போற அவசரப்பட்ட பெரிய கிராக்கியா இருக்கு போல. அண்ணே அண்ணே அண்ணே, இங்கதானே நிப்பாட்டுனே. இங்கயா? இங்கதானே. இங்க வண்டி எங்கேயா? ஒண்ணுமே காணா. கொடுங்கண்ணே, ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. கடை திறக்கிறதுனா கன் மாதிரி கூட்டிட்டு வந்து விட்டீங்க. யோ, எங்க வண்டி எங்கயா? அண்ணே இன்னைக்கு பஸ் ஸ்ட்ரைக்கு, ஆட்டோக்காரனை கூப்பிட்டா 200 ரூபா கேட்கறான். கிட்டு கேட்டா தர மாட்டேங்கிறான். அதான் உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்தாங்க ஒரு 50 ரூபா பெட்ரோலுக்கு வச்சுக்கோங்க. வரேண்ணே. குடிகாரனா இவன்? இவனுக்காக தான் வண்டியை காலையில இந்த வேகத்துல ஓட்டிட்டு வந்தேன் நான், உசுர பணையம் வச்சு. சரி, காலையில வந்து 50 ரூபாய வருமானத்தை விடணும். பரவாயில்ல விடு, நம்ம நிலைமை பைக் டாக்ஸி மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் என்ன வண்டி? பல இரும்புக்கு போடுறது கூட நம்ம கடையில கொண்டு வந்து தள்ளிடுறானுங்க. இந்த ஊருக்கு நான் வந்ததே தப்பு போகல. நான் எல்லாம் மாருதி சுசுக்கில சீப் மெக்கானிக்கா வேலை செய்ய வேண்டிய ஆளு. இங்க வந்து இவனுக்கிட்ட மாட்டிட்டு, ஐயோ என்ன சத்தம்ங்க? டேய் குட்டி மெக்கானிக்கு, நம்மளுக்கு புது ஆர்டர் கிடைச்சிருக்கு போலடா. ஆமாண்ணே. எடுறா அந்த நோட்டு தானே எழுத. குட்டி மெக்கானிக்கு கிளச்சு பிளேட் போச்சு, ஒரு 550 வந்தாச்சுண்ணே. கியர் பாக்ஸ் நர்லிங் போச்சு, 750 போட்டாச்சுண்ணே. முன்னாடி டயர் வேற முழுக்குன்னு இருக்குது, போட்டாச்சுண்ணே. அதுக்கு ஒரு 1500 போட்டாச்சுண்ணே. கேபிள் அது ஒரு 250. ஹெட்லைட் வேற போயிருக்கு போல, அது ஒண்ணு போட்டுடு. அதே போடுறா. இந்த நாய்க்கு சம்பளம் ஒரு 1500 போட. அதையே மொத்தம் எவ்வளோடா? 10,000 ரூபாண்ணே. எறா பில்ல வர்றா போலாம். போறாடா. இந்த மாசம் உனக்கு சம்பளம் இல்லடா. என்ன கடை திறந்து போட்டு ஆளை காணோம்? மெக்கானிக் சார். நான் தான் சீஃப் மெக்கானிக் ராம். கீழே என்ன பண்ணிட்டு இருந்த? என்ஜினியரிங் மாட்டிட்டு இருந்தேங்க. சரி, அது ஒண்ணும் இல்ல சார். சரிங்க. நான் ஊருக்கு புதுசு, சரி வழியா வந்தேன். வண்டி ரிப்பேர் ஆகி போச்சு. சரிங்க. கடை எதுவும் கிடைக்கல. சரிங்க. இந்த ஒரு கடை தான் இருந்துச்சு நம்ம ஏரியாலயே. நம்ம கடை தாங்க ஃபேமஸ். சரி பார்த்து கொடுங்க. என்ன புது ஊரு, புது மெக்கானிக், இவனை நம்பி எப்படா வண்டி கொடுக்கலாம் தானே யோசிக்கிறீங்க? அட கவலை விடுங்கண்ணே. நேத்துதான் நம்ம ஊர் பையன் ஒருத்த வண்டி கொடுத்தான், புவனேஷ்னு. பலன்னு கன் மாதிரில ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். ஆமா டா, அவனே வந்துட்டான் பாரு. இருடா கையில கட்டு. சரி அது இருந்துட்டு போட்டு நம்மளை போய் சொல்றான் அண்ணங்கிட்ட. உன்னை பத்தி என்னன்னு சொல்றது? வண்டி ரெடி பண்ணி வந்தீங்க, காத்தடிக்க வந்தங்க, பிரேக் ஒயர் புடிங்கிட்டு ஆக்சிடென்ட் பண்ணி விட்டான். ஜெனரல் செக்அப்னு வந்தேன், மெடிக்கல் செக்அப் வரைக்கும் அனுப்பி விட்டான். முன்னாலதான் அந்த காலேஜ் மேட்ல விழுந்தேன். பொம்பளை பிள்ளை எல்லாம் வந்து மானங்கடை போச்சியா. அவன் கிடக்குறாங்க சின்ன பையன், இன்னும் லைசன்ஸ் கூட இல்ல, மீச கூட முளைக்கல, வண்டி ஓட்ட தெரியாம போய் கீழே விழுந்துட்டாங்க. இதை விடுங்க. பக்கத்தூர்ல இருக்க முருகேசன் ஒருத்தன் 1965 புல்லட், நான் தான் நேத்து ஜம்முன்னு ரெடி பண்ணி கொடுத்தேன். எப்படி? முருகேசு. ஆமா.
யாரப்பா அது நம்ம ஊர்ல இன்னைக்கு அளவா இருக்கு சொல்லிட்டு இருந்தியே 96 புல்லட். ஆமா ஆமா அவன்தாயா நீ ரெடி பண்ணி கொடுத்த வண்டியில காவால் விழுந்து செத்து போயிட்டான். அறந்துட்டாரா நீங்க கிளம்பிட்டா ஆமா மனப்பாங்களா உன் வண்டி ரெடி சரி போயிட்டான். ஒண்ணும் பிரச்சனை இல்ல இப்படி உட்காரு வண்டி எங்க இருக்குன்னு சொல்லு அண்ணன் நான் இப்ப போய் எடுத்து வந்துடுறேன் என்ன என்னை முழுசாவே க்ளோஸ் பண்ண பாத்தியா? என்ன இவனும் போயிட்டான் வர வர கடைக்கு ஆள் வர மாட்டேங்குது எவனாவது மாட்டாமையா போயிடுவான் வாங்க 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 வாங்கண்ணே வாங்க எதுக்கே இத்தனை வாங்க? எங்க வாடிக்கையாளர் இல்லையா அதனால சரி வண்டி ஸ்டார்ட் ஆகல, கொஞ்சம் என்னன்னு பாருங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகலையா? ஆமா. இந்த ஒரு நிமிஷம் இருங்க. எங்க போறாங்க? வரட்டும். ஒரு நிமிஷம் சொல்லிட்டு எங்க ஓனனே வருங்க. ஆயா எங்கயா போனீங்க? இப்ப ஸ்டார்ட் பண்ணி பாருங்க. ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சா? ஹெட்லைட்டும் எரியல, அது கொஞ்சம் பாத்து. ஹெட்லைட் வேற எரியலீங்களா? இதான் ஒரு நிமிஷம் இருங்க. எங்க மறுபடியும் உள்ள போறான்? வரட்டும். அப்படியே இருங்க. இப்ப பாருங்க, இப்ப வரையும் பாருங்க. அந்த பிரேக்கும் பிடிக்க மாட்டேங்குது, அது என்னன்னு பாத்து. பிரேக் பிடிக்கலையா? இருங்க வர்றேன். எங்கடா போறான் இவன்? பின்னாடியே வரண்டா. மாத்துறதுனாலதான் இந்த மாதிரி நாய்ஸ் கிரியேட் ஆகுது. சோ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு எம்டி பேப்பர் எடுத்து இந்த பிரேக் ஷூவோட ரெண்டு சைடு அட்ட பாவி பிரேக் ஷூவோட ரெண்டு சைடையும் நல்ல கிளியரா கரகரகரன்னு தேய்ச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம பிரேக் பிடிக்கக்கூடிய ஹப்பையும் இந்த சேனல் வேணா, இன்னொரு சேனல் பாருங்க, அதுல சூப்பரா தருவாங்க. அப்படி இல்ல எதுங்க? ஏண்டா இந்த வழியில வந்து பிரேக் ஸ்டிக்கேடா? ஆனா ட்ரெஸ்ஸர் புதுசு, அதான் இப்போ கத்துக்கிட்டு இருக்கிறேன். நீ கத்துக்கிறதுக்கு என் வண்டி என் உயிர் தான் கிடைச்சதா? இல்லண்ணே இது பரவாயில்ல. இதோட இன்னொரு சேனல் இருக்கு, அதுல இன்னும் சூப்பரா சொல்லி தருவாங்க. ஆமா, அது என்ன சேனல்? மண்டையை பிளப்பது எப்படி அப்படின்னு சூப்பரா சொல்லி தருவாங்க. புரியலீங்க. புரியுமா? தூத்துக்குடி கொத்தனார் தூக்கி போட்டு குத்துனாரு. எப்பா எது நான் அந்த எக்ஸலண்ட் ரைடுங்களா? ஆமா நோடிதான். நான் உங்களுக்கு கேட்கற தப்பா எடுத்துக்காதீங்க. போயும்போது உங்களுக்கு ஒரு ஒர்க்ஷாப்பே கிடைக்கலையா? என்னாச்சு? அந்த ஆளுக்கு வேலையும் தெரியாது ஒண்ணும் தெரியாது. 2 ஸ்பேனர் முடிச்சுட்டு ஊருக்குள்ள மெக்கானிக்னு ஏமாத்தி தெரியுறாங்க. அவன் அந்த ஆள் வண்டியவே தீத்து போடுவானுங்க. வண்டியை தீத்து போடுவானா? ஆமாங்க. இப்போ கூட உங்க வண்டியை ரெடி பண்ண தெரியும், பக்கத்து ஒர்க் ஷாப்ல போய் ரெடி பண்ணிட்டு கொண்டு வரான். அவருக்கு குருவே நான் தான். நீங்க என்ன பண்றீங்கன்னா நைஸா பேசி எங்க வீட்டுக்கு கொண்டு வாங்க வண்டியை, நான் சூப்பரா ரெடி பண்ணி தரேன். நீ ரெடி பண்ணி தரியா? இப்ப அந்த ஆள் பாத்தீங்கன்னா வண்டியை வாங்கிட்டு வரேன். போங்க மடாருன்னு போங்க போங்க. என்ன அவசரம்? இல்ல இறங்கலாம் வண்டி விட்டு. என்ன ஆகி போச்சு இப்போ? என்ன இவ்வளவு பெருசா இருக்க? இல்ல உட்காந்து பேசல, முதல்ல இறங்கலாம் வண்டி விட்டு. என்ன ஆகி போச்சுன்னு சொல்லுங்க இப்போ. இல்ல உனக்கு வண்டி ரெடி பண்ணவே தெரியாதுல்ல? யாருன்னா இல்லைன்னு சொன்னது? அதான் கடையில உட்காந்துக்கலாம் டோசை போட்ட தம்பி, அந்த நல்ல தம்பி தான் சொல்லிச்சு. அந்த நாள் இப்படியா சொல்லிக்குது உங்ககிட்ட? ஆமா, உனக்கு தொழில் சொல்லி கொடுத்த குருவே அந்த தம்பி தானே. ஓ இதையும் சொல்லியிருக்கானா இவங்க? ஆமா, அது மட்டும் இல்லாம என் வண்டியை பக்கத்து ஊர்ல கொண்டு ரெடி பண்ணி கொண்டு வரலாம்ல. அண்ணாச்சி அப்படி எல்லாம் இல்லீங்க அண்ணாச்சி. அவன் சொல்ற கேக்குறீங்க. சுத்தப்படாது, வண்டி விட்டு இறங்கலாம் முதல்ல. ஆனா இருங்க பேசிக்கலாம்ண்ணா எதா இருந்தாலும். இறங்கல முதல்ல. இந்த நாய் நம்பி விட்டு போட்டு போனா என்னென்ன வண்டி வச்சுக்கிது வர்றதுக்குள்ள இன்னைக்கு இருக்குது இந்த நாய்க்கு தீபாவளி. இன்னைக்கு நடக்கும். என்ன ஆட்டம் ஆடுற நாய இன்னைக்கு இறி கஞ்சி காய்ச்சிடுறோம். சொல்லுங்க. இங்க மெக்கானிக் ராம் இருக்காருங்களா? அந்த ஆளுக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த ஆளு என்னோட அசிஸ்டன்ட். இங்க எல்லாமே நான் தான். அப்ப நீங்க எல்லா வேலையும் பாப்பீங்களா? எல்லா வேலையும் பாப்பேங்க. அப்ப R15 பைக்ல கொஞ்சம் என்ஜின் வேலை இருக்குது. இன்ஜின் வேலையா? இன்ஜின் பிரேக்கு கிளச்சு. இன்னைக்கு 10,000 நம்ம நாட்டுல மழை. 10,000 இந்தா உள்ள வை. உள்ள வர்றோம் போ உள்ள வை. கடை ஒரு வாரத்துக்கு இவங்க இன்னைக்கு ஒரு பொட்டரை செத்து போச்சு. இந்த வரணும். ஆனா இப்போ காட்டு தீயே பத்திக்கிச்சு. யாமச்சி வர வழியில வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு. பக்கத்துல ஷோரூம் வேற எங்கேயும் இல்லை, ஒரே ஒரு ஒர்க் ஷாப் தான் இருக்கு. அதுவும் ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை, எல்லாம் பட்டி காட்டாம. என்ன தம்பி ஆச்சு? தம்பி என்ன ஆச்சு வண்டியில? யோ வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு என்னன்னு பாரு.
யோ அதெல்லாம் சென்சாரியா. Do you know what sensor? Do you know what PS4 engine? Oh, this guy is also not English understanding only. Oh. Your bike is 4-stroke fuel injection, liquid cooled petrol engine. 4-stroke, you know, suction, combustion, power expansion. Another bike is commonly used for spark plug, but your bike is FI. FI means, you know, fuel injection. It was initially used only diesel engine. Come again, என்ன சொன்ன? Engine என்னன்னு தெரியுமா? Engine is the heart of the vehicle. Heat energy convert to mechanical energy. படிச்சிருக்கீங்களாண்ணே? உட்கார் தம்பி. தம்பி கையில கிரீஸு ஸ்பேனரு இதெல்லாம் பார்த்துட்டு இதை படிக்காததை நினச்சிட்டியா? பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தம்பி. ஏதோ வேலை கிடைக்கலன்னு இந்த வேலையை செய்யல, இந்த வேலையை விரும்பி லவ் பண்ணி இந்த வேலை செய்யறோம். என்ன சாரி. டோன்ட் ஜட்ஜ் புக் பை இட்ஸ் கவர். தம்பி வண்டி எடுத்து விடுறான்.